ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இந்த வீடியோவில் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய நியூ ப்ராடக்ட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்ஸ் கூட நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் இவ்வளோ ஷைனிங்காக இவ்வளோ ஸ்ட்ரைட்டனாக இருக்கிறதுக்கு நான் எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணேன் அப்படின்னு நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹிமாலயாவோட ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் நான் இப்போவும் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நான் இன்னொரு ஃபேஸ் வாஷ் கூட நான் மாற்றிருக்கேன். என்னென்னா வாவோட ஆப்பிள் சிடார் வினிகர் ஃபேஸ் வாஷ். இது என்னென்னா இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலே ஆகாது. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப லிக்விட், தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு தண்ணி ஃபேஸ் வாஷ் இது. நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் நைட்டு சிடிஎம் ரொட்டீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததுமே எப்போது யூஸ் பண்ணுற ஹிமாலயாவோட ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அர்பன் பொட்டானிக்ஸோட டோனர் போடுவேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டோனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டோனர். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் கூட. அண்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவேன். இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுருவேன். நான் எப்போதுமே ரெகுலராக என்ன பண்ணுவேன்னா ஓலேயோட நைட் க்ரீம் மட்டும்தான் நான் மாய்ஸ்சரைசராக டெய்லியும் யூஸ் பண்ணிக்குவேன். செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். இதை நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா நான் மேக்கப் போடுற டைம், நான் ப்ரைமரே யூஸ் பண்ணலைன்னா கூட என்னோடய ஸ்கினுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் மட்டுமே நல்லா பிடிச்சி வச்சுக்கும். என்னோடய மேக்கப்பை சூப்பராக நிற்கும். டைம்லேயும் நான் வந்து மொபைல் பார்க்குற ஒர்க் இருக்கும். ஸோ வந்து எப்போதுமே என்னோடய கண்ணில் இந்த வாவோட ஐ ரோலர் இருக்கும். நான் இதை பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு விட்டுருவேன். அண்ட் இது போட்டால் எனக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். நான் வெயிலில் போகிறதுலாம் ரொம்ப ரேரு, வீட்டுக்குள்ளேயே தான் இப்போ இருக்கேன். ஸோ வெயிலில் போகிறதுனா இந்த சன் பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அரோமா மேஜிக்கோட சன் பிளாக் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். லோட்டஸோட சன் மேட் க்ரீம் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செட் ஆகும். பட் வந்து நான் இதை ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரொடக்டிவாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக எப்போதுமே என்னோடய மேக்கப் எப்படி இருக்கும்னா டே க்ரீம் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். டே க்ரீம் மட்டும் தான் போடுவேன். இதுவே எனக்கு வந்து நல்ல மேட் ஃபினிஷ்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓலே பிராண்ட் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால ரெகுலராக அதிலே தான் மாய்ஸ்சரைசர் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன், ஒரு கிளென்சர், ஒரு டோனர் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் எப்போ குங்குமாதி தைலம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் சிடிஎம் ரொட்டீன் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளென்சர், டோனர் அண்ட் குங்குமாதி தைலம் இதை தான் நான் நைட் டைமில் அப்ளை பண்ணிட்டு படிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எப்போதும் போகிற ஒரு அலிவேரா ஜெல். இது வந்து எப்போவாது மேக்கப் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் டைம் யூஸ் கிடையாது. வாவோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயாவது ஃபேஷியல் போடும்போதோ சம்திங் எப்போவாது யூஸ் பண்ணிக்குவேன். எப்போதுமே அலிவேரா ஜெல் நான் கையில் வச்சுக்குவேன். ஃபேவரட் ஃபேஸ் மாஸ்க், ஹெர்பல் ஃபேஸ் மாஸ்க், அதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய காமிச்சிருக்கேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் கூட நான் காமிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அதுதான், எப்போதுமே அதுதான். அதை வந்து டொமேட்டோவோட மிக்ஸ் பண்ணி தான் இது வரைக்குமே நான் டொமேட்டோவோட மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் அதை போட்டிருக்கேன். ஏன்னா டொமேட்டோ எனக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லா செட் ஆகும். டர்ன் எது இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறனால 4 days ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் மாதிரி போட்டுருவேன். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வாவோட பீல் ஆஃப் மாஸ்க். உண்மையாக ஒரு சூப்பரான பீல் ஆஃப் மாஸ்க். உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை வாங்கினேன். இல்லைனா இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4 days ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஸ்கின் எப்படி இருக்குன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பேக் போடுறேன் இல்லையா, 4 days ஒன்ஸ் நான் ஃபேஷியல் போடுறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 daysக்கு முன்னாடி இது வரும். இது வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம நல்லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவனாக சூப்பராக மாஸ்க் வந்து உரிக்கும் வந்துடும், நல்லாவும் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.